சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் காமிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் ஃபோர்த் என்எஃப் இன் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் கான்செப்டில் நார்மலைசேஷனில் ஃபோர்த்து நார்மல் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபோர்த்து நார்மல் ஃபார்ம் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த டேபிள் ரிலேஷனுடைய ரூல் என்ன அப்படின்னா, ஃபோர்த்து நார்மலைசேஷனுடைய ரூல் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, அந்த டேபிள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இட் should be in BCNF. ஃபஸ்ட்டு அந்த டேபிள் என்னவாக இருக்கணும், என்ன கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னா, பாய்ஸ் கோடட் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பாய்ஸ் கோடட் நார்மல் ஃபார்முக்கு அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறது தான் ஃபோர்த் என்எஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு does not allowed in multi-valued dependency. Multi-valued dependency in the relation. அதாவது ஃபோர்த் என்எஃபோட செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, டஸ் நாட் அலவுட் இன் மல்டி வேல்யூடு டிபெண்டன்சி இன் தி ரிலேஷன். ஒரு டேபிள் ஆர் ரிலேஷனில் இருக்கக்கூடிய டிபெண்டன்சி செக் பண்ணும்போது மல்டி வேல்யூடு டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட்டு அந்த டேபிள் ஆர் ரிலேஷனில் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணுறது தான் ஃபோர்த் என்எஃப். இப்போ ஒரு டேபிளை செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபோர்த் நார்மலைசேஷன் ஃபார்முக்கு ஒரு ரிலேஷனை கொண்டு போகும்போது அது இருக்கிற டிபெண்டன்சியை அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரிலேஷனில் மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணணும். அதுதான் ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். எக்ஸாம்பிள் இன் ஃபோர்த் நார்மலைசேஷன். ஓகேங்களா? ஃபோர்த் நார்மல் ஃபார்முக்குள்ள எக்ஸாம்பிள் தான். இப்போ மொத்தம் 3 அட்ரிபியூட்ஸ் எடுத்திருக்கோம். ஏபிசி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ அப்படிங்கிற அந்த ஃபீல்டு என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா? பி அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? சி அப்படிங்கிறது ஆனுவல். இப்போ இது இந்த டேபிள் என்ன கான்செப்டில் இருக்குன்னா, இப்போ ஒரு காலேஜில் கண்டிப்பாக என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஸ்போர்ட்ஸ் டே அண்ட் ஆனுவல் டேன்னு வைப்பாங்க. ஓகேங்களா? அதில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது S1. ஓகேங்களா? அப்போ S1 அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி. ஸ்போர்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனில் அவர் எல்லாம் கலந்துக்கிறார் அப்படின்னாக்கா, ஸ்போர்ட்ஸில் 100 மீட்டர்ஸில் அவர் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறார். அதேமாதிரி ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸில் டான்ஸிங் அப்படிங்கிற அவர் இருக்கார். அதேமாதிரிக்கு A1 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்போர்ட்ஸில் 200 மீட்டர்ஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாரு. அதே ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸில் சிங்கிங்கில் இருக்கார். சிங்கிங்னா இஸ் பாட்டு போடுறாரு. ஓகேங்களா? அடுத்து B1 அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்போர்ட்ஸில் லாங் ஜம்பில் அவர் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாரு. அதே ஆனுவல் டே செலிப்ரேஷனில் மியூசிக் காம்படிஷனில் இருக்கார். இப்போ லாஸ்ட் ஒன் D1 அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டு, அவரோட ஸ்டூடெண்ட் ஐடி D1 ஸ்போர்ட்ஸில் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழில் வட்டெறிதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்போர்ட்ஸ் அதில் டிஸ்க் அப்படிங்கிறதுல அவர் இருக்கார். அதே ஆனுவல் டே செலிப்ரேஷனில் டான்ஸிங் அப்படிங்கிற அந்த பார்ட்டிசிபேஷனில் அவர் கலந்துக்கிறார். ஓகேங்களா? இப்போ இந்த டேபிள் தான் எக்ஸாம்பிள் இன் ஃபோர்த் என்எஃப் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டேபிள் முதல்ல பிசிஎன்எஃப்ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பிசிஎல் செக் பண்ணும்போது இந்த டேபிள் ஃபஸ்ட் என்ன பிசிஎனோட ரூல் அப்படின்னாக்கா, ரிவர்ஸ்டு டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது. இந்த டேபிளில் ரிவர்ஸ்டு டிபெண்டன்சிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் ஈஸியே கீ அட்ரிபியூட். இதான் சூப்பர் கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இல்லை ஸ்போர்ட்ஸ் அண்டு ஆனுவல் ரெண்டுமே நான் கே அட்ரிபியூட்ஸஸ் தான். ஓகேங்களா? இப்போ இங்கே சிங்கிங், டான்ஸிங், மியூசிக், டான்ஸிங் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. அதுமாதிரி இல்லை 100 ஸ்பேர் 200 மீட்டர்ஸ் திரும்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அதே 100 மீட்டர்ஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிசிஎன்எஃப்ல இருக்குது. ஆல்சோ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது இஸ் ஏ கீ அட்ரிபியூட்டாக இருக்குது. ஆல்சோ இந்த கீ தான் நம்ம சூப்பர் கீ டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆனுவல் ரெண்டுமே டிபெண்ட் அட்ரிபியூட்ஸஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி தான் தீர்மானிக்குது. இந்த ஸ்டூடெண்ட் தான் தீர்மானிக்கிறோம் ஸ்போர்ட்ஸில் 100 மீட்டரில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறது. அதேமாதிரி ஆனுவல் டே செலிப்ரேஷனில் டான்ஸிங்கில் இருக்கான். அப்போ டான்ஸிங் அண்ட் 100 மீட்டர்ஸ். ஓகே, ஆனுவல் அண்டு ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது சூப்பர் கே இருக்கணும் அப்படிங்கிறதா BCNF ரூல். அப்போ ஒவ்வொரு ரோமையும் செக் பண்ணும்போது ஒவ்வொரு ரோம் பார்த்தோம்னாக்கா யூனிக்வாக இருக்குது. அப்போ சூப்பர் கீ பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஃபீல்டு யூனிக்லி ஐடென்டிஃபை இன் ஈச் ரோ. இந்த ரோ 1, ஓகேங்களா, இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 4. ஓகேங்களா? அப்புறம் ஒவ்வொரு ரோலையும் பார்த்தோன்னா என்ன நடக்குது அப்படின்னா வேல்யூஸ் அப்படிங்கிறது யூனிக்வாக இருக்குது. அப்போ இந்த டேபிள் BCNFல தான் இருக்குது. ஓகேங்களா? ஆல்சோ BCNFோட ரூல் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது டெட்டர்மினன்ட், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்.
அப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி ஓகேங்களா. அப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்போர்ட்ஸ் என்ன சப்செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி ஓகேங்களா. அது மாதிரி ஆனுவல் அப்படிங்கிற அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதும் என்னென்னா சப்செட்டாக இருக்குது. எதோட சப்செட்டாக இருக்குன்னா ஸ்டூடெண்ட் ஐடியோட சப்செட்டாக இருக்குது. ஏன்னா அதான் வந்து பிசிஎன்எஃபோட ரூல் ஓகேங்களா. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா எக்ஸு நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஆனுவல் டேங்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸுங்கிறது இசட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆரோ ஒய், அதேமாதிரி எக்ஸ் ஆரோ இசட் ஓகேங்களா. இது என்ன ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ், அது மாதிரி இசட் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. அப்போ இதில் வந்து செட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டிட்டர்மினன்ட் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி ஆனுவல் டேன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த டேபிளில் மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கானா இருக்குது ஓகேங்களா. எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓகேங்களா. அதே ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக கலை ஓகேங்களா. அப்போ ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஃபுல்லாக டான்ஸிங், சிங்கிங், மியூசிக் கொண்டு வருவாங்க. அப்போ இதுவும் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இதில் எதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே கிடையாது. ஆனுவல் டேவுக்கும் ஸ்போர்ட்ஸ் டேங்கிற ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுமே என்னென்னா மல்டிவேல் டிபெண்டன்சிஸ் தான். இந்த கான்செப்ட் தான் மல்டிவேல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், மல்டி வேல்யூடு டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ஒரு டேபிள் ஆர் ரிலேஷனில் இருக்கும்போது அட்லீஸ்ட் 3 அட்ரிபியூட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி வேல்யூ டிபெண்டன்சி எக்ஸீட்ஸ் ஓகேங்களா. ஒரு மல்டி டிபெண்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. வென் தேர் ஆர் ஓகேங்களா, வென் தேர் ஆர் அட்லீஸ்ட் 3 அட்ரிபியூட்ஸ், மினிமம் ஒரு 3 அட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டேபிளில் கூட என்ன பண்ணோம்னா 3 அட்ரிபியூட்ஸ் தான் எடுத்தோம் ஓகேங்களா. லைக் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம், இன் ஏ ரிலேஷன் ஓகேங்களா. இப்போ ஏ அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடின்னு எடுத்துக்கிட்டோம், பி அப்படிங்கிறத ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஏ அப்படிங்கிறது இஸ் எ ஸ்டூடெண்ட் ஐடின்னு எடுத்தோம். அடுத்து பி அப்படிங்கிறது இஸ் எ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து சி அப்படிங்கிறது ஆனுவல்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. அப்போ வென் தேர் ஆர் அட்லீஸ்ட் 3 அட்ரிபியூட்ஸ் லைக் ஏபிசி இன் ரிலேஷன் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அந்த டிபெண்டன்சிங்கிறது எப்படி இருக்கும் ஓகேங்களா. அதாவது அட்ரிபியூட்ஸஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த டேபிளில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எ வேல்யூ of A there is a well defined set values of B ஓகேங்களா. ஃபார் ஏ வேல்யூ ஆஃப் ஏ ஓகேங்களா. அது ஏவோட வேல்யூஸ், அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியோட வேல்யூ. தேர் இஸ் ஏ வெல் டிபெண்டட் செட் வேல்யூஸ் ஆஃப் பி இஸ் ஏ பின்னா ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ ஏபி ரெண்டுமே வெல் டிஃபைனடாக இருக்கும் ஓகேங்களா. அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி ஏ அப்படின்னா ஆரோ பி. அப்போ பி இஸ் ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் ஏ இஸ் எ வெல் டிஃபைனடு ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்த அந்த டேபிளில் கண்டிப்பாக வெல் டிஃபைனடாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், அடுத்து ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. அப்போ ஏபி ரெண்டுமே வெல் டிஃபைனடு ஃபார்மேட் தான், வெல் டிஃபைனடு செட் வேல்யூஸ் தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வெல் டிஃபைனடாக இருக்குது. எதோடனா ஏ வேல்யூட டிஃபைனடாக இருக்குது ஓகேங்களா. 100 மீட்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ஐடி S1, அதுமாரி 200 மீட்டர்ஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ஐடி A1 ஓகேங்களா. அப்போ வெல் டிஃபைனடு ஃபார்மேட்டில் தான் பி அட்ரிபியூட்ஸஸ் அண்டு ஏ அட்ரிபியூட்ஸஸ் இருக்குது. அதாவது ஏ செட் வேல்யூஸ் அண்டு பி செட் வேல்யூஸ் ரெண்டுமே வெல் டிஃபைன்டு ஃபார்மேட் இன் திஸ் டேபிள் ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அண்டு ஏ வெல் டிஃபைன்டு செட் வேல்யூஸ் Z, ஏ
சி ஓகேங்களா. அதாவது எ வெல் டிஃபைன்டு செட் வேல்யூ சி ஓகேங்களா. சியும் வெல் டிஃபைனடாக தான் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிளில் ஃபார் a value of a there is well defined set values of b. அதே மாதிரி ஏ வேல்யூவோட சி என்னன்னா வெல் டிஃபைனடாக தான் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இந்த டேபிள் நம்ம பார்த்தோம், இந்த டேபிளில் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணும்போது கூட அப்போ சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெல் டிஃபைனடாக தான் இருக்குது ஏவோட ஓகேங்களா. ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஏ. அதேமாதிரி பியும் வெல் டிஃபைன்டு ஓகேங்களா, ஃபங்க்ஷனலி டிபெண்ட். அப்போ பிசி ரெண்டுமே வெல் டிஃபைன்டு செட் ஆஃப் வேல்யூஸ் இன் ஏ ஓகேங்களா. இப்போ இதுதான் மல்டி வேல்யூ டிபெண்டன்சிஸ் ஓகேங்களா. வெல் டிஃபைனடாக இருக்குது. அப்போ ரெண்டும் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. அப்போ இதை மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அப்படிங்கிறது. However, the set values, the set of values of B is independent of set C ஓகேங்களா. அதாவது இப்படி இருந்தாலும் செட் வேல்யூஸ் ஆஃப் பி அண்டு என்ன செட் வேல்யூஸ் ஆஃப் சி ரெண்டுமே என்னென்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டே கிடையாது ஓகேங்களா. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸு, இது வந்து ஆனுவல் டே ஓகேங்களா. இது ஃபுல்லாக டான்ஸிங் சிங்கிங் இஸ் என்டர்டைன்மெண்ட் வரும், அது ஃபுல்லாக என்னென்னா இஸ் எ ஸ்போர்ட்ஸ் பேசிக். அப்போ ரெண்டுமே என்ன ஒன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த மல்டிவேரியட் டிபெண்டன்சிஸை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, இப்போ டேபிள் எப்படி நம்ம இது வந்து டீகம்போசிஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு டேபிள் எடுத்துக்கணும் ஓகேங்களா. அப்போ டீகம்போசிஷன் பண்ணி டேபிள் 1 அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. அடுத்து அதே ஸ்டூடெண்ட் ஐடி ஆனுவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அது டேபிள் 2. அப்போ ரெண்டு டேபிள் நம்ம டீகம்போசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மல்டிவேரியட் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா இது டேபிள் 1 ஓகேங்களா, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி அண்டு ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் தனியாக டீகம்போசிஷன் பண்ணி பிரிச்சிட்டோம் ஓகேங்களா. அப்போ இது டேபிள் 1 ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்போர்ட்ஸ் அப்படி பிரிச்சிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னன்னாக்கா 4th NFக்கு இந்த டேபிளை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி ஓகேங்களா. அப்போ S1 100 மீட்டர்ஸ், அடுத்து ஸ்டூடெண்ட் ஐடி A1 அப்படிங்கிறது 200 மீட்டர்ஸ், B1 ஸ்டூடெண்ட் ஐடி லாங் ஜம்பு, D1ங்கிறது டிஸ்க். அதேமாதிரி டேபிள் 2 அப்படிங்கிறது எது அப்படின்னா இது டேபிள் 2 ஓகேங்களா. இப்போ இதை டீகம்போசிஷன் பண்ணி பிரிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ கேன்சல் ஆகிட்டு. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி S1 ஓகேங்களா டான்ஸிங் ஓகேங்களா. அது மாதிரி A1 அப்படிங்கிறது சிங்கிங்கு, B1 அப்படிங்கிறது மியூசிக்கு, D1 அப்படிங்கிறது டான்ஸிங் ஓகேங்களா. அப்போ ஆனுவல் அப்படிங்கிறது தனியாக கொண்டு போயிட்டோம். ஆனுவல் டே செலிப்ரேஷன் இது ஸ்டூடெண்ட் ஓகேங்களா தனியாக போயிடுச்சு. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. அப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம். அப்போ ரெண்டு தனித்தனியாக பிரித்ததுனால மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு ஓகேங்களா. திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் இன் 4th NF.